கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 3/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். பிற்பகல் 1:51 வரை. பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை. அஷ்டமி திதி பிற்பகல் 2:08 வரை. பின்பு நவமி திதி ஆரம்பம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்ட காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய குளிகை காலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன். திடீர் தனவரவு உண்டாகும். எனினும் சற்றே கவனமாக கொடுக்கல் வாங்கல் செய்யவும். பரிசுகள் கிடைப்பதற்காக அதிகமான பணச்செலவுகள் செய்ய வேண்டாம். மற்றும் லாட்டரி டிக்கெட் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவர்கள் சற்று கவனமாக செய்வது நல்லது. இன்றைய நாளில் உங்களுக்கு அவ்வளவு பரிசு விழக்கூடிய நாளாக இன்றைய நாள் இல்லை. தனவரவு சற்று குறைவாகவே இருக்கும். ஆனால் செலவுகள் சற்று அதிகமாகவே உங்களுக்கு அமையும். 3ஆம் இடத்தில் சூரியனுடன் குருவும் உள்ளதால் சகோதரர்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். 4ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் கல்வி சம்பந்தமாக பணச்செலவுகள் வந்து சேரும். உறவினர்களால் சற்று பாதிப்புகள் ஏற்படும். உயர்தரமான வீடு வாங்க யோசனை உண்டாகும். எந்திர சம்பந்தமான தொழிலில் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு அதிகமான தனலாபம் உண்டாகும். வாகன சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் கேதுவுடன் உள்ளார். பூமி சம்பந்தமான தொடர்புகளில் லாபம் அதிகமாக இருக்கும். விளைபொருள்களால் உங்களுக்கு தனலாபம் மிகுதியாக இருக்கும். விவசாய விளைபொருள்கள் மூலமாக இன்று உங்களுக்கு தனவரவு உண்டாகும். இரத்த சம்பந்தமான நோய்களுக்காக செலவுகளும் வந்து சேரும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் இன்று தொழில்துறையில் சற்று தடுமாற்றங்கள் கொள்ளாமல் இருக்கவும். தொழில் நிமித்தம் சற்று அலைச்சல்களும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவும் தோன்றும். களைப்புகள் உங்களுக்கு சற்று வருத்தத்தை தரும். எனினும் திறமைக்காக பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அயல் நாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். எனினும் கவலை வேண்டாம். இன்றைய நாள் சற்றே மன சந்தோஷமும் உண்டாகும். சற்றே மன நிம்மதி குறைவும் உண்டாகும். அனைத்தையும் இன்று நீங்கள் தருணம் செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே சமாதான பேச்சு உண்டாகும். மனைவி வழி உங்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களது ராசிநாதன் ராசியிலேயே உள்ளார். அதனால் தனவரவு சற்று அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் குருவும் உள்ளதால் அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அரசு வழி வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
தூரதேச பயணத்தால் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். திடீர் தனவரவும் ஆதாயமும் பெருகும். நண்பர்களுடன் இணைந்து புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதனால் தனலாபம் உண்டாகும். மனைவியின் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். மனைவி வழி உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். திடீரென்று கொடுக்கல் வாங்கலில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தனவரவும் வியாபார வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். பரம்பரை தொழில்கள் சிறக்கும். பூமி சம்பந்தமான தொடர்பால் ஆதாயம் அதிகமாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக இன்று நீங்கள் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அதற்கான செலவுகளும் வந்து சேரும். பெண் பிள்ளைகளால் இன்று சுப செலவுகள் உண்டாகும். திடீரென்று திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீர் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கடல் கடந்த பயணத்தால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குடும்பத்தில் இனிய நற்செய்தி வந்து சேரும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று தனவரவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சூரியனுடன் குருவும் இணைந்துள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். திடீரென்று தனவரவும் உண்டாகும். காரிய தடைகள் யாவும் அகலும். இனிமையாக பேசி உங்களது காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்வீர்கள். நல்ல நடத்தைக்காக பல துறைகளில் இருந்து உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தந்திரமாக செயல்படுவீர்கள். பிறருக்கு உதவி செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு பாராட்டுகளும் பரிசும் வந்து சேரும். பல தொழில்கள் புரிவதால் பலவிதமான வருமானங்களை உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். நண்பர்களுடன் இணைந்து கூட்டு முயற்சியில் அதிகமான லாபம் உண்டாகும். வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கலகங்கள் நீங்கிவிடும். திடீர் சொத்து தர்க்கம் குடும்பத்தில் உண்டாகும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட மனசங்கடங்கள் தீரும். சொத்திற்காக சற்றே சுயநலம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அனைத்தும் உங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். பிறருக்கு கொடுக்க உங்களுக்கு சற்றே மனம் வராமல் பிரச்சனை செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களது குடும்பத்தில் உண்டாகும். நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். கவி பாடும் திறனும் கலைகளிலும் வல்லவராக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமான தொடர்பு தொழில் உள்ளவர்களுக்கும் வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாகும். மற்றும் வியாபாரத்திலும் லாபம் அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். திடீரென்று எதிர்பார்த்த பணமும் உங்களது கைக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே புதன் இணைந்துள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இரண்டும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் உங்களது எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். பெண்களால் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். சட்டம் சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். உங்களது பேச்சு திறமையால் உங்களுக்கு இன்று நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். கவி பாடும் திறன், கலைத்துறையில் உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். சுயமாக சம்பாதித்து முன்னேறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். தாயாருக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள்.
தாயாரின் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். வெளியூர் தொடர்பால் எதிர்பார்த்த தொழில் வளமை உங்களுக்கு உண்டாகும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். அதனால் பாராட்டுகள் கிடைக்கும். உயர் தரமான கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அதற்கான தன உதவியும் கிடைக்கும். வசதியான இடத்தில் திருமணம் நடப்பதற்கான பேச்சுவார்த்தை உண்டாகும். அவசரகதியில் காதல் திருமணமும் கைகூடும். மனைவிக்கு இன்று புதிய முயற்சி வெற்றியாகும். தனவரவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இன்று அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருந்தாலும் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரன். தொழிலில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் மிகுதியாகும். வியாபாரிகளுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். விளைபொருள்களால் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். புதிய தோப்பு, மனை, வீடு வாங்க யோசனையும் உண்டாகும். அதற்கான தன உதவியும் கிடைக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். எழுத்தாற்றல் அதிகமாகும். வாக்கு சாமர்த்தியத்தால் புகழ் பெறுவீர்கள். பரம்பரை தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். நாட்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் இனிதே நிறைவேறும் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். தொழிலில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். மறைமுக எதிரி தொல்லைகளால் பட்ட அவமானங்கள் விலகும். உங்களது பேச்சாற்றல் திறமையால் உயர் பதவி அல்லது இடமாற்றம் உண்டாகும். அதனால் மனதிற்கு மகிழ்ச்சியும் வந்து சேரும். நினைத்த இடத்திற்கு உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். தாயார் வழி அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெண்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். திடீரென்று சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை குடும்பத்தில் எழும். எதிரிகளை வெல்லும் தந்திரமும் செய்வீர்கள். கவலையும் துக்கமும் அதிக அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகும். புத்திரன் இல்லை என்ற ஏக்கம் நீங்கும். மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார். லாபாதிபதி உங்களது ராசியிலேயே உள்ளதால் இன்று லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். இரண்டும் பரிவர்த்தனை பெற்றுள்ளதால் உங்களுக்கு ஆசைகளும் எண்ணங்களும் இனிதே நிறைவேறும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கல்வியில் சிறப்பான மதிப்பெண் பெற்றதற்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்வீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழிலில் உங்களுக்கு சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் அவை நீங்கிவிடும். திடீரென்று அரசு வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். சட்டத்துறையில் கேஸ் வழக்குகள் இருப்பின் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த கடன் விரைவில் வசூல் ஆகாமல் சற்று தடுமாறுவீர்கள். எனினும் அது வந்து சேரும். மனோதிடம் அதிகமாகவே இருக்கும். சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். தாயாருக்காக கவலைப்படுவீர்கள். இன்று குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். தனவரவுடன் இன்று மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன். ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சூரியனுடன் குருவும் இணைந்துள்ளதால் உங்களது தந்தை வழி நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன் கிடைக்கும். சட்டம் சம்பந்தமாக துறையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு இன்று வெற்றி பெறும் நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்ப கலகங்கள் யாவும் இன்று சாதகமான பலனை தரும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் புதன், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் கேதும்.
பூமி சம்பந்தமான தொடர்புகளால் சற்று சண்டை சச்சரவுகள் வரலாம். அதையெல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீர்கள். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். சகோதரர் வழியும் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களது பிள்ளைகள் வழி உங்களுக்கு தனவரவு உண்டாகும். பரம்பரை தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பரம்பரை தொழில் மூலமாக உங்களுக்கு வங்கிகளிலோ அல்லது பிற இடத்திலோ உங்களுக்கு வேலைவாய்ப்புக்கான நற்செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் இணைந்துள்ளார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன். லாபம் வருவதற்கு சற்று தடுமாற்றங்கள் உண்டாகும். எனினும் பூமி சம்பந்தமான தொடர்புகளில் உங்களுக்கு அதிகமான லாபம் இருக்கும் விதமாக செவ்வாயின் அனுகிரகமும் உண்டாகும். தந்தையாரால் ஏற்பட்ட பிணக்கங்கள் தீரும். தந்தை வழி எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு தந்தை தவறி போனதால் அவர்களது அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பாக்கியமும் வந்து சேரும். கடல் கடந்து பயணங்கள் செய்வதால் எதிர்பார்த்த உதவியும் நற்செய்திகளும் தனலாபமும் உண்டாகும். தொழிலில் புதிய திருப்பம் ஏற்படும். நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு சற்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும். உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். உயர் பதவிக்காக சற்றே பணச்செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். விரைய செலவுகள் செய்வதை தவிர்க்கவும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். மனதிற்கு அமைதி தரும் விதமாக இன்றைய நாளில் நடந்து கொள்வது நல்லது செய்யும். வியாபாரிகளுக்கு தனலாபமும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தனவரவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தனவரவே அதிகமாக இருக்கும் நாளாகவும் இருக்கும். இன்று உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். இன்று உங்களுக்கு தனவரவு அதிகமாகவும் இருக்கும். பணச்செலவுகளும் அதிகமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் ஆதாயமும் உண்டாகும். ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயுடன் கேது உள்ளதால் தந்தையாரால் சற்றே பிணக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன். மனைவி வழி உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மனைவியின் சொத்திற்காக சற்று சங்கடங்கள் ஏற்படும். அவரது குடும்பம் மூலமாக சிறு சிறு வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். தடுமாற்றங்களும் சற்று பிரச்சனைகளும் ஏற்படும் நாளாக இன்று உங்களுக்கு இருந்தாலும் பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் மாறிவிடும். அலுவலக பணிச்சுமை மதியம் வரை சுமூகமாக இருக்கும். அதற்பின் சாதகமான பலனை தரும். இன்று வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கேஸ் வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அரசு தொழிலில் ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய். மனைவிக்காக சற்று மருத்துவ உதவி தேவைப்படும் நாள். இரத்த சம்பந்தமான நோய்க்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டிய வாய்ப்பு உண்டாகும். மனைவி வழி சொத்து உங்களது கைக்கு வரும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளதால் சகோதர கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். அவர்களுக்காக இன்று உங்களுக்கு அதிகமான செலவுகளும் வரலாம். பூமி சம்பந்தமான தொடர்பால் லாபம் அதிகரிக்கும். கட்டட சம்பந்தமான தொழிலாளர்களுக்கு இன்று அதிகமான லாபம் கிடைக்கும். இடம் விற்பது, வாகனம் விற்பது, இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும்.
கடல் கடந்து பயணங்கள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணத்தால் லாபங்கள் அதிகமாகும். சந்திக்க வேண்டிய நபரை சந்திப்பீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். அரசு அலுவலக பணிச்சுமையில் சற்றே ஆதரவு உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பணிச்சுமை சற்று குறையும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். அரசு வழி ஆதாயமும் அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கைவரும். திடீரென்று குடும்பத்தில் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். வாகனம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். எதிர்பார்த்த உதவியுடன் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசியிலேயே ராகு உள்ளார். பேராசைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே நடைபெறும். திடீர் சொத்து தர்க்கம் உண்டாகும். எனினும் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு அதுபோல உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் இன்று எதிர்பாரா விதமாக புதிய மனிதரை சந்திப்பதன் மூலம் தொழிலில் புதிய திருப்பம் ஏற்படும். லாபங்கள் அதிகரிக்க செய்யும் விதமாக புதிய நண்பரின் உபதேசங்கள் உங்களுக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக புதிய முடிவுகள் எடுப்பீர்கள். கல்விக்காக வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். அதற்கான உதவியும் கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சூரியனுடன் குருவும் இணைந்துள்ளார். 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் செவ்வாயுடன் கேது. உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்று சாதகமான பலனாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. பணம் விஷயத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாக இருக்கும். கேஸ் வழக்குகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். இன்று மனதிற்கு சற்று நிம்மதியும் குறையும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வருவதற்கு சற்று தாமதமாக இருந்தாலும் அது தகுந்த சமயத்தில் வந்து சேரும். இன்று அனைத்திலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். பம்பு வழக்குகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பது என்று உங்களுக்கு நன்மை தரும். மீனராசி என்பர்களே, இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளார். உங்களது சகோதர வழி உங்களுக்கு எதிர்பார்த்த தன உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். மனைவியால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். பெண்கள் வழி எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் பெண்களால் லாபங்களும் அதிகரிக்கும். தொழிலில் இருந்து வந்த தடுமாற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தைரியமாக செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு தனவரவு மிகுந்த நாளாக அமையும். கல்வி சம்பந்தமான முடிவுகள் உங்களுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக கவலைகள் படுவீர்கள். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் காவல்துறை மற்றும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இருக்கும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். அரசு அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நண்பர்களுடன் ஏற்பட்ட கலகங்கள் மாறிவிடும். திடீர் அலைச்சலும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவுடன் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். திடீரென்று அரசு வழி கிடைக்க வேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவி மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும்.
பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். இன்று தனவரவும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிறையும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று தனலாபம் அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். மனதில் தோன்றிய ஆசைகள் நிறைவேறும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.